அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால்தான் ஜிப்ரீல் வந்து இடத்திலே சொன்னார், 5 விஷயங்கள், எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், ஒரு நாள் மரணித்து விடுவாய். யாரை வேண்டுமானாலும் நேசித்துக்கொள், அந்த உறவை ஒரு நாள் பிரிந்தே தீருவாய். எதை வேண்டுமானாலும் செய்து கொள், செயல்களில் நன்மையோ தீமையோ அதனுடைய கூலியை பெற்றே தீருவாய். இரவு வணக்கம்தான் ஒரு இறை நம்பிக்கையுடையவனுடைய இறை நம்பிக்கையாளனுடைய கண்ணியம். ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய கண்ணியம் மதிப்பென்பது மனிதர்களை விட்டு தேவையற்று வாழ்தல் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதயம் கவலை கொள்கிறது, கண்கள் கண்ணீரை வடிக்கிறது, உள்ளம் நடுங்குகிறது பலஸ்தீன மக்களின் அவல நிலையை பார்க்கும்போது. உலகமும் மீடியாவும் சொல்வது போல இது யூதர்களின் முஸ்லிம்களின் பிரச்சனை அல்ல, பலஸ்தீனில் முஸ்லிம் அல்லாதவர்களும் வாழ்கிறார்கள். இது ஹமாஸ் இஸ்ரேலின் பிரச்சனை அல்ல, இது நீதி மறுக்கப்பட்ட, மனிதநேயத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்ட அப்பாவி நீதியின் மக்களுக்கும் அநீதத்திற்கும் எதிரான பிரச்சனை. வரலாற்றின் உண்மையின் ஆழத்தை அறிந்தவர்கள் அதை உணர்ந்து கொள்வார்கள். இந்த நேரத்தில் நாம் என்ன செய்வது என்று நீங்கள் கேட்டால், இறைவனுடைய உதவியை கொண்டு வருவதற்காக அவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். அவன் உதவி செய்தால் யாரும் மிகைக்க முடியாது, அவன் கைவிட்டால் யாரும் அவனுடைய உதவியை கொண்டு வர முடியாது. ஆனால் வெற்றி என்ன தெரியுமா? கட்டமைப்பு இல்லாத, இராணுவ பலம் இல்லாத, அப்பாவி ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த நீதியின் மக்கள் அநீதத்திற்கு எதிராக எழுந்து நிற்பது வெற்றியின் அடையாளம்தான். இறைவனுடைய உதவி விரைவில் வரும்.